சோ அப்படி பார்க்கும் பொழுது துலா ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இவர் வருகிறார். உங்க ராசி அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். சுபகிரகத்தோட சேர்ந்து வரும்பொழுது நல்ல கர்மாவை இயக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நல்ல கர்மா வேலை செய்ய போகுது. எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகுது. தொழில் ரீதியாக புதிய நபர்களை சந்திக்க போறீங்க. நிறைய விஷயங்கள் கைக்கூடி வரப்போகுது. வராத பணம், 8ஆம் இடங்கிறது வராத பணம். வெளியெல்லாம் பணம் கொடுத்துட்டு அது திரும்பவே வரல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட அந்த பணம் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். குரு 2ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது நீங்க யாருக்காவது வெளியே பணம் கொடுத்துட்டு அதை கட்டவே முடியல, அதனால பெரும் அவமானமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அது கட்டுவதற்கு ஏதாவது ஒரு பண வரவு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க தொழிலில் இருந்து வந்த இருள் எல்லாமே விலக போகுது. வெளிச்சம் வரப்போகுது. இருளுக்கு பின்னான வெளிச்சம். இப்போ உங்களுக்கு வெளிச்சத்தை நோக்கிய ஒரு பாதையை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. சோ அதே போல பாருங்க, உங்களுக்கு 2 7 செவ்வாய் 7ஆம் வீட்லயே இருக்காரு 20ஆம் தேதி வரைக்கும். 2 குடையவர் அப்படின்னாலே பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் பலமா மேசத்துல இருக்கார். ஆட்சி பலம் பெற்று பலமா என்னோட வீட்டுல நான் இருக்கேன், என் இஷ்டம்தான், நான் சைன் பண்ணி நான் செக் போட்டு கொடுக்குற துளாராசிக்காரருக்கு இப்போ உனக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி செவ்வாய் அங்க இருக்காரு. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிரகங்கள் அங்க இருக்கும் பொழுது அது தன்னுடைய கடமையை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். அப்ப கோச்சார ரீதியாக செவ்வாய் அங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுதுங்க இந்த மாசம்.